பாலகிருஷ்ணன், எப்படி பார்க்குறீங்க? இந்த சிக்கல்களுக்கு என்ன அடிப்படை காரணம்? இது இது இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி போய் முடியும் இந்த மாதிரி தட்டுப்பாடு? அடிப்படை காரணம் வந்து நம்ம வி ஆர் எனர்ஜி இம்போர்ட் டிபெண்ட். நம்மளுடைய எரிவாயு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம இம்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்த எல்பிஜி கிரைசிஸ் இருக்குது. க்ரூடு பொறுத்தளவில் ரஷ்யாவில் சப்ளை செயின் பாதிப்பு இல்லாதனால க்ரூடில் ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும். யூஏஇ எடுத்துங்க, துபாய் எடுத்துங்க. துபாய்க்கு அங்கே வரக்கூடிய செய்திகள் எடுத்து பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு வாரத்திற்கு தான் அவர்களுக்கு உணவு அன்றாடம் அவர்களுடைய உணவு தேவை அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இருக்குது. இதற்கு என்ன அடிப்படையான காரணம்னா இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் கம்ப்ளீட்டாக முடங்கி விட்டது. ஸோ அதனால் இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அன்றாட தேவைகளுக்கு பிரச்சனை இல்லை. பட் யூஏஇயில் ஆயில் இருக்குது, அவங்களுடைய எனர்ஜி இருக்குது, ஆனால் அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அவர்கள் தடுமாறப் போகிறார்கள். இதுதான் தற்போதைய சூழல். இந்த போர் பதற்றத்தினால போர் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இரண்டு விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று வந்து போக்குவரத்து முற்றிலுமாக அந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடங்கி போயிருக்கு. அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து வரக்கூடிய எல்லா சப்ளைஸுமே, அதாவது இப்போ துபாய்க்கே இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள், இந்தியாவிலேருந்து காய்கறிகள் பழங்கள் அந்த வழியாக தான் போகணும், அதுவும் தடைபட்டிருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய கேஸ் க்ரூட் ஆயில் எல்லாமே தடைபட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு போர் சூழலில் அதுவும் வளைகுடா அப்படிங்கிறது எனர்ஜியை பொறுத்தளவில் உலகத்தில் மிக முக்கியமான பிராந்தியம். வெனிசுலா ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம், நார்வே ஒரு சைடு இருந்தாலும் வளைகுடா அப்படிங்கிறது ஆயில் மார்க்கெட்டுக்கு ஒரு மிக ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அதாவது உற்பத்தி மட்டும் இல்லை, அந்த வழியாக வரக்கூடிய டிரான்சிட் பாயிண்ட்டும் மிக முக்கியமான விஷயம். அதனால் இது போன்ற ஒரு கிரைசிஸ் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கத்தான் வேண்டும். நம்மகிட்ட பிளானிங் சரியா இருந்ததா இல்லை, இது பிளானிங்கிறது இல்லை, இது பிளானிங்கிற கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இது எப்படி துவக்கத்தில் இருந்த போர் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஈரானுடைய நோக்கம் இப்போ என்ன அப்படின்னா அந்த உலக வர்த்தகத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து ஒரு எக்கனாமிக் வார் வெப்பனாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ தடையை ஏற்படுத்தினால் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்த போரை நிறுத்துவதற்கான அந்த முயற்சி தான் இப்போ ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்து கொண்டிருக்கு. அவங்களே இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரை அமெரிக்கா என்ன நிறுத்துறது, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் போரை நிறுத்த. இல்லை, அது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ட்ரம்ப் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும், இல்லை ஈரான் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து அந்த பாஸ்டரிங், இன்டர்நேஷ்னல் மீடியாவில் அவங்க கொடுக்கக்கூடிய பாஸ்டரிங், அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா, ஈரான் வந்து அந்த என்டையர் அந்த வளைகுடா பகுதியவே கையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து அவங்க நேரடியாக கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் மிசைல் அனுப்பலாம். ஷிப்ஸ் ஃபுல்லாக அங்கே அவாய்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராப்ளம்னால அங்கே வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி விட்டது. இது இந்தியாவுக்கு இது போன்ற பிரச்சனைனாலும் வளைகுடாவுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது இப்போ 28 பிப்ரவரிக்கு முன்பே 2 வாரங்களுக்கு முன்பே அந்த போர் மேகம் அங்கே சூழ்ந்தது. ஏன்னா யூஎஸுடைய அந்த ஃப்ளீட் எல்லாமே, அதனுடைய அந்த நேவி ஃப்ளீட் எல்லாமே இங்கே வளைகுடாக்கு வரதெல்லாம் பார்த்தோம். ஸோ பிளானிங் எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு வந்து 60% எல்பிஜி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், மீதி 40% தான் நம்ம டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கிரைசிஸ் அந்த 60% வரலை அப்படின்னா, ஒரு 30 நாள் நமக்கு ரிசர்வ் இருக்குது, அதற்கு பிறகு அந்த 60% வரலை அப்படின்னா இந்த 40% தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பிளானிங். இன்னொரு 40% நமக்கு அப்படி உள்நாட்டு உற்பத்தி இருக்கு. 60%, அதாவது க்ரூடை பொறுத்த அளவில் 85-90% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், முழுக்க ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணுறோம். எல்பிஜியை பொறுத்த அளவுக்கு 60% நமக்கு இம்போர்ட் பண்ணுறோம், மீதி நம்ம லோக்கல். ஏன் இன்னைக்கு நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய செய்திகள், சிக்கல்களை நம்ம ஏன் பார்க்க? அதுதான் இது வந்து இது போன்ற ஒரு கிரைசிஸ், இது வந்து ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தான். இது வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நம்ம 60% இம்போர்ட் பண்ணுறோம், கையிருப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும், ஒரு மாதத்துக்கு இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த நாட்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் சரியான இப்போ அவங்க ப்ரையாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் சிலிண்டர்ஸுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அறிவிப்பு இருக்குது. இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் கமர்ஷியல், அவங்களுக்கு வந்து அடுத்த ப்ரையாரிட்டி, முதல் ப்ரையாரிட்டி வந்து வீடுகளுக்கு உண்டான சிலிண்டர் சப்ளையில் எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கையிருப்பில் அதை வைத்துக்கொண்டு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். நம்ம பிளானிங்கிறது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேறு மார்க்கெட்ஸ்லேருந்து, இப்போ யூஎஸ்லேருந்து வாங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது, வேறு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து, அதெல்லாம் வருவதற்கே டைம் ஆகும். ஏன்னா அங்கேருந்து அந்த ஷிப்மெண்ட் இங்கே வந்து சேருவதற்கே வாரங்கள் பிடிக்கும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தான். அது இந்தியாவுக்கு மட்டும் யூனிக் இல்லை, நம்ம எனர்ஜி டிபெண்ட் கண்ட்ரிஸ் இங்கேருந்து எடுத்து நம்ம ஆசியாவில் கொரியா வரைக்கும் பார்க்கும்போது எல்லா நாடுகளுக்குமே இந்த சப்ளை செயின் பிளாக்கேஜ் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதில் பிளானிங் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி இருந்தால் தானே நம்ம பிளான் பண்ண முடியும். எல்லா நாடுகளும் இப்போ ஒரே
சந்தையில் தான் இப்போ எல்பிஜி வாங்குறதோ இல்லை க்ரூட் வாங்குறதோ எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேர்ஸ் கமாடிட்டி அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா இடங்கள்லையும் கிடைக்கல. இப்போ நான் தான் இந்த யூஏஇ எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ அவங்களுக்கு வந்து உள்நாட்டில் காய்கறிகளையோ பழங்களையோ உற்பத்தி பண்ண முடியாது. அவர்கள் முழுக்க வெளிநாடுகளை நம்பி, இந்தியா போன்ற நாடுகளை நம்பி இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சூழல், ஜியாகிரபி அந்த மாதிரி. ஸோ அதனால் இது போன்ற ஒரு கிரைசிஸ் ஏற்படும் போது, அதுவும் வளைகுடால முக்கியமாக ஏற்படும் பொழுது இந்த எண்ணெய் வளத்தில் டிஸ்ரப்ஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் டிஸ்ரப்ஷன் வரும். இப்போ ப்ரொடக்ஷனும் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்டிக்கல் கூட நான் பார்த்தேன். இப்போ ஈரான்லேருந்து அதிகமான இந்த மாதிரி இறக்குமதி வந்து இந்தியா, சைனா, கொரியா, ஜப்பான். பட் சீனா வந்து ஒரு வருஷமாகவே ஈரான்லேருந்து ஒரு 10 லட்சம் பீப்பாய் அந்த பேரல் வந்து எண்ணெயை வாங்கி ஸ்டாக் வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அப்போ சீனா வந்து ரொம்ப வெல் பிளான்டாக இருந்திருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கொரியாவோ ஜப்பான், இந்தியாவுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். பட் சீனா ரொம்ப கிளவராக மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஏதாவது நகர்வுகள் நம்ம செஞ்சுருக்கணும்னு இல்லை. இப்போ ஈரான் பொறுத்தளவில் என்னென்னா, இப்போ நம்ம ருப்பியில் டிரான்சாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஈரான் பொறுத்தளவில் இஸ்ரேல் ஒரு பக்கம் நட்பு நாடாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக ஈரான் கூட ஒரு நட்புணர்வில் இருந்தது. இப்போ இந்த சாங்ஷன்ஸ் காரணமாக தான் அந்த சாபஹார் போர்ட்லெல்லாம் நம்மளால் முழுவதமாக ஈடுபட முடியல. பட் ஒரு பேலன்சிங் ஆக்ட் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஈரானோட சப்ளை என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து ஃபுல்லாக இப்போ சைனா போகிறது எல்லாமே பிளாக் மார்க்கெட் தான். அதெல்லாம் ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன் கிடையாது. அது அவர்களுக்கு சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லா 2 பிரச்சனைகள். ஒன்று வந்து ஈரானுடைய எண்ணெய் வளம் வந்து மார்க்கெட்டில் கிடையாது. சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான நாடுகள் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள், நார்த் கொரியா, இது போன்ற அமெரிக்காவுக்கு எதிர்நிலையில் உள்ள நாடுகளுக்கு பிளாக் மார்க்கெட்டில் தான் அது போயிட்டுருக்கு. ரெக்கார்டட் கிடையாது. அதனால தான் சீனாவுடைய அந்த கையிருப்பை வந்து அவங்க வாங்கி கொண்டே இருந்தார்கள். இந்தியாவை பொறுத்த அளவில் அந்த மாதிரி டீலிங் பண்ண முடியாது. நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தோம், சீப்பர் டிஸ்கவுண்டட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஈரான்லேயே வாங்கிட்டு தான் இருந்தோம். ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணோம் அதுல. இது சைனாவுக்கு சாங்ஷன் விதிக்கவில்லை. ரஷ்யாவிலிருந்து அவர்கள் ஆயில் தொடர்ந்து வாங்கி கொண்டேதான் இருந்தார்கள். அது நமக்கு ரெக்கார்ட் பண்ணோம். நாட் ஜஸ்ட் ஃப்ரம் ஷேடோ ஃபிளீட். அவர்களுக்கு தொடர்ந்து இந்தியா மேல எப்போ வந்து சாங்ஷன்ஸ் விதிக்கணும்னு சொன்னாங்களோ இந்தியா வந்து டப்புன்னு நின்றுச்சு. ஆனால் சைனா மேல இது விதிக்கவில்லை. ஓகே, கோபாலகிருஷ்ணன். இல்லை இப்போ எனக்கு இல்லை பாயிண்ட் என்ன அப்படின்னா, சைனாவுடைய நம்மளுடைய சுச்சுவேஷன் வேறு. இந்தியாவுக்கு வந்து நிறைய ட்ரேட் டீலிங்ஸ் இருக்குது சைனா கூட இருந்தாலும். ஓகே, ஈரான் பொறுத்தளவில் அவங்க அந்த சைனாவுடையான தொடர்பு, ஏன்னா அது வந்து ஒரு குளோபல் பொலிட்டிக்கல் ஆக்சிஸ். அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள்லாம் இப்போ ஈரான், ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, இது போன்ற நாடுகள் ஒரு அணியில் இருந்து அந்த டிரான்சாக்ஷன் நடந்து. இந்தியாவால் அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய நாடு. இப்போ சைனாவில் வாங்கக்கூடிய எண்ணெயுடைய வளத்துடைய டேட்டா கிடையாது. ஏன்னா அது வந்து முழுக்க பிளாக் மார்க்கெட் தான். அது வந்து ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ அவர்களுக்கு அந்த பாதிப்பு வரும். ஏன்னா இனிமேல் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அங்கேருந்து தான் நமக்கு ஆசியா, கிழக்காசியா நாடுகளுக்கு எல்லாமே அந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது அந்த வழித்தடத்தில் தான் வரும். அது எல்லாமே நின்று போய்விடும். ஈரானுடைய இப்போ இது என்ன கிரைசிஸ் அப்படின்னா, இதை நம்ம வந்து நாடுகளை குறை சொல்வதை விட ஈரானைத்தான் நம்ம குறை சொல்லணும். ஏன்னா ஈரானுடைய போர் அப்படிங்கிறது ஒரு முத்தரப்பு போர். ஈரான், யுஎஸ், இஸ்ரேல். அவர்களால் நேரடியாக இஸ்ரேலை தாக்க முடியல, நேரடியாக யுஎஸ்ஸை தாக்க முடியல. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் பவரை யூஸ் பண்ணி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கிறார்கள். அது வந்து எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு. அதாவது வளைகுடா நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்குது. இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. இல்ல தம்பி ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இந்தியாவில் வந்து ஒருத்தன் குண்டு போடுறான்னா நாம் எப்படி இந்தியாவை பழிக்க முடியும்? அதே தானே நடந்திருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போய் ஈரான்ல குண்டு போடும்போது அது எப்படிங்க ஈரான் தான் இதுக்கு பிரச்சனை, ஈரான் தான் அதுக்கு காரணம் எப்படி சொல்ல முடியும்? போன மாசம் தான் அமெரிக்கா வந்து ஈரான் மேல பெரிய ஒரு குண்டை போட்டு அவங்களுக்கு நியூக்ளியர் ப்ரோக்ராமே இல்லை, நான் எல்லாம் காலி பண்ணேன் ட்ரம்ப் சொன்னாரு. இப்ப போர் ஆரம்பித்தது யார்? ஈரான் ஆரம்பிச்சதா இல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆரம்பிச்சதா? அப்ப யாரை நாம் குறை சொல்ல வேண்டும்? ஆரம்பிச்சவன் தானே சொல்ல வேண்டும். இப்ப கூட பிபிசியில நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவன் சொல்றான், டிஃபென்சிவ் ஆபரேஷன்ஸுக்காக பிரிட்டன்ல வந்து ஒரு அமெரிக்க விமானம் வந்து இறங்கி இருக்காங்க. டிஃபென்சிவ் ஆபரேஷன் அங்க போய் குண்டு போடுறது வந்து 5000 இடத்துல குண்டு போட்டிருக்கேங்க இப்போ வந்து பென்டகன்ல இருந்து அதிகாரி ஒருத்தர் சொல்றான். இவர்கள் மிக தெளிவாக ஈரான் கூறுகிறது, இது நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டும்.
ஈரான் மிக தெளிவாக கூடுகிறது. நான் எங்க தாக்குறேன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்ல அமெரிக்கன் பேசஸ் இருக்குதோ அங்கெல்லாம் தாக்குறேங்கிறான். இங்க சுற்றும் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் வந்து அமெரிக்கன் பேஸ் இருக்கு. துருக்கியில இருக்கு, யுஏஇல இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு, கத்தர்ல இருக்கு, சவுதியில இருக்கு. அதனால தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கன் பேசஸ் தாக்கும் போதுதான் அங்க இருக்கின்றவர்களுக்கு சொரண வரும் என்ற அடிப்படையில் தான். நீங்க இருக்கிறதுனால தானே என்னை வந்து தாக்குறான்ற அடிப்படையில் தான் தாக்கி கொண்டது. இப்ப கூடங்க எத்தனை குழந்தைகள் செத்து 165 குழந்தைகள் செத்ததுக்கு காரணம் வந்து அமெரிக்கா என்று தெளிவாக CNN கூறிடுச்சு. நாம யாரும் கூற வேண்டாம், அவங்களுடைய மீடியாவே கூறியிருக்கு. ஓகே, வரேன், சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது ஈரான் குறை சொல்லக்கூடாது அப்படின்னா எதற்கு அவர்கள் ஹார்மூஸை தடை பண்ணணும்? அதாவது அவர்களுடைய போர் அவர்களுடைய போர் வந்து இஸ்ரேல் யுஎஸ் தான். எதற்கு ஹார்மூஸை தடை பண்ணா? ஏன்னா அது எதனால தடை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பற்றாக்குறை ஏற்பட்டு பசி பட்டினி வரும்போது ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் வரும் இல்லையா? அப்ப ஏன் அவர்கள் தடை பண்ண வேண்டும்? அவர்களுடைய நோக்கம் என்ன? அந்த வர்த்தகத்தை தடை பண்ண வேண்டும், அதன் மூலமாக அழுத்தத்தை ஏற்படுத்தி போரை நிறுத்த வேண்டும். அதுக்கு இந்த யுஎஸ் இஸ்ரேல் அட்டாக் வந்து ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு இப்போ. ஓகே, இல்ல அதுக்கு ஒரே ஒரு ரிப்ளை தான். அதாவது ஈரான் நேத்தே வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, நீங்க அமெரிக்கன் பேசிஸ தூக்கிடுங்க, நான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்காங்க. அது எதுக்கு மிரட்டணும்? அதுதான் கேக்குறேன், எதுக்கு அப்படி மிரட்டணும்? நேத்தே சொல்லி இருக்காங்க. அது எதுக்கு மிரட்டணும் கேக்குறேன்? ஏங்க பேசிஸ் அங்க வச்சிருக்காங்க, அங்க அடிக்காம அவங்க எதுக்கு ஹார்மோஸை தடை பண்ணணும்? முதல்ல வந்து நீங்க வந்து ஈரான் ஹார்மோஸை தடை பண்ணினால் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் ஏற்படும். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அவர்களுடைய தேவையை வந்து தடை பண்ணுவது கிடையாது. இது இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் மோட்ல தான் இருந்து கொண்டிருக்கு. இது எப்ப சால்வ் ஆகும், எப்ப நம்ம ஒரு நார்மல் மோடுக்கு திரும்ப? அது போருடைய அந்த பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுடைய போர் பலம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா இஸ்ரேல் கூட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். தலைமை இல்லை, இப்போ முழு தலைமை இல்லை, அங்கே வந்து ஒரு ஸ்கேட்டர்டாக தான் இருக்குது. அதனால் அவர்களுக்கு நேரடியாக போர் தொடுப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இங்கேருந்து அமெரிக்காவை அடிக்க முடியாது, இஸ்ரேலும் வெகு தொலைவில் இருக்குது. அதனால தான் அவர்கள் அந்த பேஸஸை டார்கெட் பண்ணி அந்த வளைகுடா பிரச்சனையை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜிசிசி கண்ட்ரிஸ், அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த 6 நாடுகளும் வந்து அவர்கள் தாக்கப்பட்டாலும் அவர்கள் திரும்பி தாக்குவதற்கு ரொம்பவே தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன்னா அது திரும்பி அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ் வாராக வளைகுடாவில் வந்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் அவர் ரெஸ்ட்ரெயின்டாக இருக்காங்க. அவங்களால அந்த தாக்குதலையும் வாங்கி கொண்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது போகக்கூடிய சூழல் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈரானுடைய திட்டம் இந்த வர்த்தகத்தை முழுவதுமாக தடை பண்ணி அந்த ஆயில் ப்ரைஸஸை கூட்டுவதனால் உலகளாவிய அந்த ஒப்பீனியன் வந்து போர் நிறுத்துவதற்கு ஆதரவாக மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை அதை வந்து முடக்குவதற்கான முக்கியமாக காரணம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கிரைசிஸ் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிரைசிஸ் இல்லை, எல்லா நாடுகள், அதாவது எனர்ஜி இம்போர்ட் பண்ணக்கூடிய எரிவாயு, பெட்ரோல் இம்போர்ட், க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. இதில் பிளான் பி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த கிரைசிஸ் இன்னைக்கே நம்ம ஒரு விளைவுகளை பார்த்துட்டோம். இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் போச்சுன்னா அதுதான் இந்த கிரைசிஸ். இந்த போர் சூழல் இருக்கிற வரைக்கும் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் உடனே இப்போ ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் ஓப்பன் பண்ணிட்டா அடுத்த நாள்ல இருந்தே சரியாகாது. திருப்பி அதற்கு ஒரு சில வாரங்கள் எடுக்கும். அவங்க ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணணும். இப்போ அங்கே வளைகுடாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே கிடங்குகள்லாம் முழுவதுமாக ஃபில் ஆகிடுச்சு, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதனால் ப்ரொடக்ஷனை உற்பத்தியை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா உற்பத்தி பண்ணால் அதை திருப்பியும் சேமிக்க முடியாத ஒரு காரணம் அந்த ஃபோர்ஸ் மெஜூரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்ஸை வந்து விளக்குறாங்க. ஸோ இது போன்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த போருடைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். பட் தற்சமயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்திய அரசாங்கம் அதைத்தான் செய்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய வேறு சந்தைகளில் இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி சோர்ஸை ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுடைய லெவலில் நம்ம பேசியிருந்தாலும் உயர்மட்டத்தில் இதெல்லாமே அவங்க எடுத்திருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கோம், இது போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்து அவர்கள் அந்த முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அது வந்து உடனடியாக அடுத்தடுத்த நாளில் நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி வந்தால் அடுத்த நாள்லேயே நமக்கு அந்த சப்ளை வந்துடாது. அதற்கு சில நாட்கள் பிடிக்கும். இப்போ யூஎஸ்லேருந்து வாங்கும்போது அதற்குண்டான வாரக்கணக்காக ஆகும். ஸோ அதனால் இந்த கிரைசிஸ் இருக்கிறதுனால இந்த மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். சில வார்த்தைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் வரும்னு தெரிஞ்சு தான் இந்த என்டிஏ ஆட்சி வந்த பிறகு சூரிய ஒளி மின்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கங்கள்லாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது.
இப்போ மூவ் பண்ண முடியாது, ஆட்டோ போடாது, கார் ஓடாதுன்னா மின்சார உற்பத்தி இப்போ மின்சாரத்தினால ஓடக்கூடியவைகள்லாம் ஏன் வருது? இந்த மாதிரி தட்டுப்பாடு வரும்பொழுது நம்ம நாடு சுயசார்போடு இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளான் இல்லாமலாம் 10 வருஷம்லாம் ஆட்சி செய்ய முடியாது.